வாங்க டாக்டர். இப்ப இவளுக்கு எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. டெம்பரேச்சர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் வரேன். பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. கடவுளே, இத்தனை நாள் போராட்டம் ஒரு வழியா இப்பதான் முடிவுக்கு வந்திருக்கு. டாக்டர், என் பொண்ணு பழச்சுக்கிட்ட மாதிரி தானே? ஆமா. அந்த தனசேகருக்கு கோவில் கட்டி கும்பிடணும். நீ கோயில் கட்டி கும்பிடுறது அப்புறம். முதல்ல அவர் ஏதோ ஆபத்துல இருக்காரு. அவரை காப்பாத்தணும். என்ன சொல்றீங்க? ஆமா. என் பிளட் குரூப் O நெகட்டிவ். அந்த பிளட் குரூப் இருக்கிற ஒருத்தன் உங்களை வந்து சந்திச்சிருக்கான். தனசேகரன் அவனேதான். அவன் பாடியை கொண்டு வருவன். எனக்கு ஆபரேஷன் பண்ணணும். அப்ப இந்த ஆஸ்பத்திரியில நம்ம தனசேகரனை பத்தி பேசுனத யாராவது ஒட்டு கேட்டிருக்கணும். ஆமா, அது வேற யாரும் இல்ல. அந்த நர்ஸ் ரேணுகாவுக்கு தான் அவரை பத்தின முழு விவரம் தெரியும். அவளை தான் அந்த ஆள் விலைக்கு வாங்கியிருக்கான். அதெல்லாம் சரி, தனசேகரன் ஏன் சூசைட் பண்ணிக்கணும்? அவருக்கு வேலை இல்லாத விரக்தி, பண கஷ்டம். அதனாலதான் அந்த முடிவுக்கு வந்திருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி? அவர் அட்ரஸ்க்கு என் டிரைவரை அனுப்பி நான் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணு காப்பாத்தினவரு அவரு நல்லா இருக்கணும். அவருக்கு ஏதாவது பண்ணணும். இந்த மூர்த்தி ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. காசை வச்சு எதை வேணாலும் செய்வான். அதனாலதான் தனசேகரனை காப்பாத்துறதுக்கு நான் வேற ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். வாங்க. வணக்கம்மா. வணக்கம். இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில இருக்கிற டாக்டர்மா, எதுக்கு என்ன கூட்ட வர சொன்னீங்க? என்ன விஷயமா? அவங்கதான் டாக்டர். அப்போ நீங்க? நான் அவங்க ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு கூட டாக்டர் மாதிரியே இருக்கீங்க. வணக்கம் டாக்டர் அம்மா. வணக்கம். நீங்க கூட என் ஃப்ரெண்டு தான். நிஜமாலுமா? நானும் உங்க ஃப்ரெண்டு தானா? ஆமா. நான் கூட சின்ன வயசுல ஊட்டாண்ட ஃப்ரெண்டுக்காக உசுரே கொடுப்போம்மா. என்ன கார் அனுப்பி எதுக்குமா கூட்ட வர சொன்னீங்க? உங்க மூத்த பொண்ணுக்கு போலியோ அட்டாக் ஆயிருக்குல்ல? ஆமாமா. அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாண சம்பந்தமும் வரலல்ல? இல்லம்மா, வரவெல்லாம் காலு ஊனோன்னு சொல்லிட்டு போயிடுறாமா. அதனாலதான் தனாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்களா? இவங்க தனாவுக்கு அக்கா மாதிரி. இல்லையே, அந்த தம்பிக்கு யாரும் இல்லன்னு சொல்லிச்சு. அது ஏதோ விரக்தில அப்படி சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் மனசுல எடுத்துக்க வேண்டாம். உங்களை எதுக்காக கூப்பிட்டேன்னு தெரியுமா? எதுக்குமா? இப்போ உங்களுக்கு தனாவ உங்க பொண்ணுக்கு கட்டி கொடுக்க ஆசையா இருக்குல்ல? இருக்கு. ஆனா அந்த தம்பி தான் பிடிக்கலன்னு சொல்லிடுச்சே. அதெல்லாம் நம்ம 3 பொம்பளைங்க இருக்கோம். ஒரு ஆம்பளைய ஒத்துக்க வைக்க முடியாதா? ஏன் முடியாது? பொம்பளைங்க நினைச்சா முடியாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? அதுவும் உண்மைதான். ஆனா அதுக்கு நாம ஒரு நாடகம் ஆடணும். நாடகமா? ஆமா, அதுவும் நீங்க தான் ஆடணும். நான் ஏன் ஆடணும்? உங்க மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க தனா கிட்ட நீங்க தானே டிராமா ஆடணும். என்ன டிராமா? அவரை தற்கொலை பண்ணிக்க விடாம நீங்க கூடவே இருக்கணும். அவ்வளவுதானே, விடு, நான் பாத்துக்கிறேன். சரிமா, அவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து நான் போறேன்னு சொன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? யார் அவங்கிட்ட காசு வாங்குறது? உன் காசு வேணான்னு வட்டியை ஏத்தி விட்டுருவேன். சரி, வேற யார் மூலமாவது பணம் கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? அவன் எந்த ரூபத்துல வந்து பணம் கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். என் பொண்ண கட்டிக்காம நான் அவனை விட மாட்டேன். இத சொல்லத்தான் நான் உங்களை இங்க கூப்பிட்டேன். சரவணா, மேடத்தை கொண்டு போய் மறுபடியும் அவங்க வீட்டுல விட்டுடு. இப்ப வெளியே வருவாங்க, சரியா? சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க. வரமா? வாங்க. போயிட்டு வரமா? போயிட்டு வாங்க. தற்சமயத்துல தனா வீட்டுக்கு நாம செக்யூரிட்டி போட்டாச்சு. இனி தனாவை கூப்பிட்டு பேசுவோம். அந்த திமிர் பிடிச்ச கிழவனோட எண்ணம் நிறைவேறவே கூடாது. அதுக்குதான் இதெல்லாம் செஞ்சேன். ரொம்ப தேங்க்ஸ். என் மனசுல இருக்கிற வேலையே நீ செய்யற. ஒரு நல்ல மனுஷனுக்கு நம்மள மாதிரி உதவி வாங்கினவங்க உதவி செய்யலைன்னா எப்படி?
அதனாலதான் செஞ்சேன். நீ போய் அந்த வேலையை முடிச்சிட்டு சார். எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே சார். சார் காஃபி. தேங்க்ஸ். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், உட்காருங்க. போன்ல நீங்க சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வரல, நேர்ல பார்த்த உடனே ஞாபகம் வந்துருச்சு. டாக்டர் பூர்ணேஸ்வரி ஹாஸ்பிட்டல்ல எனக்கு முன்னாடி நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா சார். நம்ம 2 பேருக்கும் பழக்கமே இல்ல. என்கிட்ட நீங்க என்ன முக்கியமான விஷயம் பேச முடியுங்கிறத யோசிச்சு பார்த்தேன். எதுவுமே பிடிபடல. நீங்களே சொல்லுங்க. சார், நான் சொல்ற விஷயத்தை கேட்டு நீங்க அதிர்ச்சி அடையக்கூடாது. மாட்டேன். மென்டலி எல்லா ஷாக்குக்கும் ப்ரிப்பேர் ஆகித்தான் வந்திருக்கேன். சொல்லுங்க. இன்னும் 8 நாள்ல நீங்க சாகக்கூடாது சார். உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? சார், டென்ஷன் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறீங்க. சார், வேண்டாம் சார், விடுங்க. சார், சார். பிரணயமூர்த்தி, த கிங், மகாராஜா அம்சம். எனக்கு சாவே கிடையாது. யார் சொன்னது உனக்கு நான் 8 நாள்ல செத்துருவேன்னு? நீங்கதான் சார். 171 நாள் ஆயிடுச்சு, இன்னும் 9 நாள் இருக்குன்னு நீங்க தான் சொன்னீங்க. ஆஸ்பத்திரியில நான் டாக்டர் கிட்ட பேசினத ஒட்டு கேட்டியா? ஆமா சார். ஐ எம் லக்கி. இங்கேயே எனக்கு தேவையானவன் கிடைச்சிட்டான். அவன் பாடியை கொண்டு வருவேன்.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.